நம்மள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. பட் அதுல ஒரு சில பேர மட்டும் ஒதுக்குனாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ் குமார். அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 32. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் 2 வகையான மக்கள் நம்மள சுத்தி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். நம்பர் 1 அன்லக்கி பீப்புள் அண்ட் நம்பர் 2 அன்ஹாப்பி பீப்புள். இதில் ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள் யார் தெரியுமா? அன்ஹாப்பி பீப்புள் தான். மேட்ரு என்னன்னா, அவங்க அன்ஹாப்பியாக இருக்கிறது இல்லாமல் நம்மளையும் அந்த ட்ராப்புக்குள்ளே இழுத்துருவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆமாண்டா, கடுப்பாக இருக்குடா, லைஃபே இப்படி தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கு, ஐயோ எவ்வளோ செலவாகுது, இது அது இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2 அன்லக்கி பீப்புள். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க, டே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குடா, இதை எடுத்துக்கூடான்னு சொல்லுவீங்க. பட் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதை 10,000 காரணம் காட்டி அதை தள்ளி வச்சிருவாங்க. ஸோ இவங்க அன்லக்கி பீப்புள். தோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட அவங்க எடுத்துக்காம, அதை பற்றி புரிதல் இல்லாமல் திருப்பியும் அதை பற்றி வந்து நம்மகிட்டே பேசுவாங்க. அன்லக்கி பீப்புள் தான் அன்ஹாப்பி பீப்புளாக கன்வெர்ட் ஆகி திருப்பி நம்மகிட்டே வந்து பேசுவாங்க. இவர்களையும் நம் வாழ்வில் தடுப்பது நல்லது. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி நில்லுங்களேன், உங்கள் லைஃப் ஜகஜோதியாக இருக்கும், வேற லெவலில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் யார் உங்களை சுற்றி அந்த மாதிரி இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டெப் தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது. தேங்க்யூ ஸோ மச்.